காவிரி ஆற்றில் 105 கோடி ரூபாயில் அடிக்கல் நாட்டி இந்த மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களே, சாலிகுமார் அவர்களே, அண்ணன் இனிக்கோ அவர்களே, மாமா சம்பத் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் துரை வைகோ அவர்களே, கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களே, விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தமிழ் திருச்சி என்று பல திட்டங்களை ஒதுக்கி கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்த மாவட்டமா திருச்சி மாவட்டம் தான். பஞ்சப்பூர்ல பஸ் ஸ்டாண்டு 1000 கோடி, கேட்ட பாடங்களாக இருக்கட்டும், கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தும் திருச்சி மாவட்டத்துக்கு அதிகமாக பெற்று தந்துள்ள அமைச்சர் அவர்களே, 110 விதியின் கீழ் மணப்பாறை கிழக்கு ஒன்றியத்தில் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது கண்ணுடையாம்பட்டி, சமுத்திரம், பெரியப்பட்டி 3 பாடங்களும் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போதே அந்த பாலத்தை அறிவிச்சாங்க. அவங்களால செயல்படுத்த முடியல. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் இந்த பெரியப்பட்டி பாலம் மட்டும் கொடுத்துருக்கோம். சமுத்திர பாலம் அது ரெடியானது, மறுபடியும் அது மனச்சூட்டு போயிடுச்சு. இந்த சமுத்திர பாலமும் கண்ணுடையாம்பட்டி பாலமும் தரைப்பாலத்தை மேம்பாலமும் தரப்படுத்தி கொடுக்கணும். இந்த என் சொந்த ஊரே ரோடெல்லாம் செய்யலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கலெக்டர் அவர்கள் மைண்ட் பண்ணியெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்பதை கூறி இந்த சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி